நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் 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 கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். பார்த்தா தெரியுதா? ஹாய் எல்லாருக்கும், என் பேர் சந்தியா. வெல்கம் டு சந்தியாஸ் vlogs. என்னோட சேனலில் நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்கின் கேர் வீடியோஸ் அண்ட் DIY ஹோம்மேட் ரெமிடிஸ் இது எல்லாமே தான் என் சேனலில் வரும். அண்ட் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்து எல்லா பொருளுமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எது பெஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆச்சோ அது மட்டும் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது ஸ்கின் கேராக இருந்தாலும் சரி, ஹோம்மேட் ரெமிடிஸாக இருந்தாலும் சரி, ஹானஸ்ட் ரிவ்யூஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் இருக்கும். ஸோ மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வளவலன்னு பேசாமல் வீடியோ பார்க்கலாம். எஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கடுக்காய் பொடி. கடுக்காய் பொடி என்னன்னா, அது நிறைய நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதோட இமேஜ் நான் வந்து இங்கே ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அண்ட் அது வந்து எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்மளோட ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்பவே நிறைய பெனிஃபிட்ஸ் தருது. அது நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுது, நம்ம ஸ்கின்ல இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா ஃபேட் பண்ணி மொத்தமாகவே டோட்டலாக ரிமூவ் பண்ணுது. அது நம்ம கன்சிஸ்டன்ட்டாக யூஸ் பண்ணும்போது ஆக்ட்ரஸ் த்ரிஷா கூட இதை யூஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் சங்கீதா, அவங்க கூட இதை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நானும் ஹைப் ஆகி தான் நான் இதை ட்ரை பண்ணேன். என் வீட்டில் இருக்கவங்க கூட சொன்னாங்க, இந்த கடுக்காய் பொடி வந்து நாங்கள் அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் என்ன பண்ணேன், நாட்டு மருந்துக்கு அது வந்து ஒரு கொட்டை மாதிரி இருக்கும், அது வாங்கி நம்ம இப்படி தேய்க்கணும், அது கொஞ்சம் கஷ்டம். பட் நான் என்ன பண்ணேன், நாட்டு மருந்து கடையில் பவுடர் ஃபார்ம்லேயே விற்கிறாங்க. நான் அதை வாங்கி நான் யூஸ் பண்ணேன். ஜஸ்ட் 30 rupees தான் எல்லா கடையிலுமே. அதை நான் வாங்கி யூஸ் பண்ணேன். எனக்கு நிறைய பிம்பிள் இருந்துச்சு. பட் நான் பிம்பிளை போச்சுட்டு டார்க் ஸ்பாட்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எனக்கு ரீசெண்ட் டேஸாக வந்ததில்லை. என் டார்க் ஸ்பாட்ஸ் போக வைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணது தான் இந்த கடுக்காய் பொடி. அது நான் ஒரு 15 நாள் நான் யூஸ் பண்ணேன். எனக்கு இங்கெல்லாம் நிறையா ஆக்னி மார்க் இருந்துச்சு. இங்கெல்லாம் இருக்க இடமே தெரியாமல் போயிடுச்சு. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டார்க்காக இருந்தது மட்டும்தான் இங்கே லைட்டாக வந்து விசிபிள் ஆகுது. இங்கெல்லாம் இருந்ததுலாம் இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன், எஸ் இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுது, இது நம்ம ஒரு பேஷன்ஸோட வந்து போட்டால் நம்ம யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுன்னு. ஓகே, நான் வந்து இப்போ அந்த கடுக்காய் பொடி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எஸ் இதோ பாருங்கள், இதை கடுக்காய் பொடி. இதை நான் 30 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அண்ட் இதே இந்த நிலமையில இருக்குன்னா, இதை நான் ஒரு 15 நாளாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் இது இந்த நிலமையில இருக்குது. உங்களுக்கு இதுவே ஒரு பெரிய ப்ரூஃப் தான். அண்ட் இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு இதை இது மாதிரி ரப்பர் பேண்ட்லாம் போட்டு நான் இதை கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் காட்டுறேன் வாங்க. இப்போ பாருங்கள், இந்த கடுக்காய் பொடியை நான் போட்டுறேன். ஒரு ஃபேஸ் ஏற்ற உங்களுக்கு ஏற்ற அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து இப்போது ஆயில் ஸ்கின் இருக்கவங்க கர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கர்ட்லாம் வேணாம், நான் நார்மலாகவே கொட்டியாச்சு. இது ஒன்றும் இல்லை, இது வாட்டர் தான், வாட்டர் ஸ்ப்ரே தான். இது எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க கர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தண்ணி மட்டுமே போதும், தண்ணி மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். கர்ட் உங்களால் யூஸ் பண்ண முடியாதுன்னா நீங்கள் தண்ணி மட்டுமே இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். கட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் மிக்ஸ் மிக்ஸ். ரொம்ப கட்டியாகவும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, ரொம்ப தனியாகவும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. தனியாக மிக்ஸ் பண்ணால் கூட ப்ராப்ளம் இல்லை. அது நம்ம ஃபேஸில் வந்து 2 லேயர் மாதிரி போட்டுக்கலாம். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? ஐயோ, சரி गाइस, ஃபேஸில் எதுவும் இருக்கக்கூடாது, கிளியராக இருக்கணும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. என் ஃபேஸில் ஒன்றுமே கிடையாது இப்போ. ஓகேவா, நான் இப்போ இதை அப்ளை பண்ணுறேன். கேமராவை பார்த்து போட்டால் என்ன கண்ணுக்குள்ளே போட்டுருவோம் போல. ஐயோ, நான் எங்கேயோ தேய்க்கிற மாதிரியோ கேமராவில் எங்கேயோ காட்டுற மாதிரியோ இருக்கு. ட்ரெஸ்ஸெல்லாம் ஆயிடுச்சு கடிச்சு. எங்கள் அம்மா மண்டை மேலே போடுவாங்க. நீங்கள் உங்கள் டார்க் சர்க்கிள்ஸை கூட இது நல்லா ஃபேட் பண்ணும். ஏன்னா எனக்கு ரீசெண்டாக தான் நான் சரியாக தூங்கலை. அதனால் எனக்கு நிறைய டார்க் சர்க்கிள்ஸ் வந்துருந்துச்சு. அது எல்லாமே நல்லா கம்மியாக இருக்குது. ஆனால் இது மட்டும் போட்டால் கம்மியாகுது. நல்லா தூங்கணும். இன்னொன்று, நான் இது டெய்லி போகிறேன் எனக்கு ஓகே ஆகலைன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா நல்லா தண்ணி குடிங்க. இது நான் வந்து 2 ஸ்கின் கேர் ஸ்டெப் மட்டும் சொல்கிறேன். இதை டெய்லி யூஸ் பண்ணுங்கள். டெய்லி ஒரு 10 minutes போடுங்க போதும். 10 minutesக்கு மேலே வேண்டாம். நீங்கள் டெய்லி 2.5 லிட்டர்ஸ்லேருந்து 3 லிட்டர் வாட்டர் வந்து டெய்லி குடிங்க. இதை நீங்கள் ஒரு மாதம் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின்னுக்கு செம்ம ஹெல்த் இருக்கும், செம்ம பெனிஃபிட் இருக்கும். சரி, உள்ள 10 minutes கழிச்சு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். 10 minutes ஆகிடுச்சு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஓகேவா, ஆட்டோவில் பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நான் போய் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். வாஷ் பண்ணுறது காட்டணும் தான் வந்து நீங்கள் பாருங்கள், நான் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு மைல்டாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதால ஸ்க்ரப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு மைல்டாக இது பண்ணுங்கள். நான் ஃபாஸ்ட் மோடில் வச்சுருக்கிறதால நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பொறுமையாக பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள். ஓகே, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். எப்பவுமே ரப் பண்ணாமல் இப்படி டேப் பண்ணி எடுங்க. ஓகே, போட்டோன்னே உங்களுக்கு ரிசல்ட் தெரியாது. ஒரு கொஞ்ச நாள் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். கடுக்காய் பொடி வந்து கொஞ்சம் ஸ்கின் வந்து ட்ரை ஆகும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பேக் போட்டு முடிச்சோடனே ஒரு மாய்ஸ்சரைசர் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது மினிமலிஸ்டோடைய மாய்ஸ்சரைசர். இதில் தெரியுதான்னு தெரியல, நான் உங்களுக்கு இமேஜ் ஆட் பண்ணுறேன்.
நீங்கள் நைட்டில் மாய்ஸ்சரைசர் நிறைய போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்னிங் உங்கள் ஸ்கின் சாஃப்ட் அண்ட் சப்புலாக க்ளோவிங்காக நல்லாயிருக்கும், நல்லா க்ளோவாக இருக்கும். இதோட இந்த ரொட்டீனை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எதனா சீரம் யூஸ் பண்ணுற ஆளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சீரம் போட்டுட்டு அடுத்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் கூட போட்டுக்கலாம். ஸோ இது எந்த வகையிலுமே நமக்கு அஃபெக்ட் ஆகாது. இது நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன். பாய்.